படிப்பு யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பின் வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கான பேராணையை பிறப்பிக்கும் அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு குடிமையியல் அப்படிங்கிற பாடத்தில் தான் இருக்குது. சரி, எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். சரியா, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 32 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீதிமன்றத்தின் முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சில கட்டளைகள் நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை பெற்றுள்ளன. அவை ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேற்பு நீதி பேராணை, தகுதிமுறை வினாவும் நீதி பேராணை ஆகியவை ஆகும். இது போன்ற ஆணைகள் வெளியிடும் மக்களின் உரிமையை காப்பதில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலர் என அழைக்கப்படுகிறது. டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா? ஓகே, இதில் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 232 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கான நீதி பேராணைகளை பற்றி சொல்லும். இதுவே ஆர்டிக்கல் 226 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, அதாவது ஹைகோர்ட்டுக்கான நீதி பேராணையை பற்றி சொல்லும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா டி தான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, சட்டப்பிரிவு 32 மற்றும் 226. தேங்க்யூ.